ஹாய் வணக்கங்க. இப்போ பேஞ்ச கொஞ்சம் மழைக்கு வீட்டை சுற்றி நிறைய புல்லுங்க வந்துருச்சு. இங்கே சிவரோரமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சரி கீரை ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். காணான் கீரை இருக்குது பாருங்கள், இருக்குங்களா, நிறைய இருக்குது. சரி வேறு என்னென்ன கீரை இருக்குது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சுற்றி நிறைய இந்த சாறு வெள்ளைக்கீரை அது விளைஞ்சிருக்கு, நிறைய இருக்குது. இது எல்லாமே மழை பெஞ்சாலும் நிறைய வந்துடும் இங்கெல்லாம். அந்த கலவைக்கீரை எடுத்து நம்ம சமைக்கலாம். அதை பாருங்க, சாறு வெள்ளைக்கீரை நிறைய இருக்குது. பாருங்க, இது தொயாக்கீரை தெரியுதுங்களா, இந்த கூட இருக்குது பாருங்கள், தொயாக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு காணான் கீரை இருக்குது. நிறைய கலவைக்கீரைங்க இங்கே வந்து நிறைய விளையும். இப்போலாம் நாங்கள் பறித்து சமைப்போம், இப்போலாம் எடுக்கிறதில்ல. வாங்க பார்த்திங்களா, இதுதான் மூக்கற்றாங்கீரைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கீரைனால நமக்கு நிறைய இருக்கு பாருங்க, நிறைய இருக்குது. பொதுவாக கீரைனாவ கோல்டு தன்மை தான், சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தான் ஹெல்த்துனாலும் அது கோல்டு அப்படின்னுவோம். நீங்கள் பாருங்கள், அந்த மூக்கற்றாங்கீரையிலே 2 விதம் இருக்குது. அது ஒன்று கொடி கொடியாக படரும். இது முதல்ல பார்த்தது அது ரவுண்டாக இருக்கும். இது பாருங்கள், இதுவும் அதே தான், மூக்கற்றாங்கீரை தான். இதை சமைச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. என்னென்னா சளிக்கெலாம் ரொம்ப நல்லது, மார்பு சளிக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெலாம் இது ரொம்ப ஒரு நல்ல நிவாரணி. இது சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய இருக்குது சுற்றி. எப்போ மழை பெஞ்சாலுமே சுற்றி வந்துடும். இந்த கீரை வந்து நம்ம கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், இல்லை நிறைய கிடச்சிதுன்னா பொரியல் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இந்த கீரை கிடச்சா நீங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள். இங்கே ஒரு தர்பூசணி செடி கூட வந்திருக்கு, சாப்பிட்டு போட்டது போல் தெரியுதா, வந்திருக்கு பாருங்கள். சரிங்க.